ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎல்சியை வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த பிஎல்சியில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அட்ரஸ் எப்படி அசைன் பண்ணுறது, இந்த மாதிரி ரிப்போர்ட், அப்புறம் வந்து ரிப்போர்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி அன்றைக்குள்ள வீடியோஸில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், தீபக் அப்படிங்கிறவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிஎல்சி கனெக்ஷன்ஸில் வந்து எப்படி ஐஓ மேப்பிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஓவராலாக ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ அதை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேக்ரோவும் என்கிட்ட அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் நானே தான் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தெரியாதவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஐஓ, அதாவது உங்களோட தேவையான மாடியூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. இன்புட் மாடியூல், அவுட்புட் மாடியூல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, எந்தெந்த பேஜில் எல்லா மாடியூல்ஸும் இருக்கோ, 1 மினிட், எல்லா மாடியூலும் ஃபஸ்ட் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அசைன்மெண்ட் லிஸ்ட், அதாவது இது இப்ளான் 2022 வெர்ஷனில், ஸோ அசைன்மெண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இந்த டிவைஸில் ஐஓ அட்ரஸ் கீழே அசைன்மெண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த மாடியூல் வச்சுருக்கீங்களோ அந்த மாடியூல் வந்து எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூஸ் வந்து இதில் இப்போதைக்கு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இது A1ல் 8 சேனல் இருக்குது, A2ல் 8 சேனல். நான் வந்து இப்போதைக்கு 2 மாடியூல் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து மேபி ஐஓ அட்ரஸ் வந்து இது மேபி இன்ஸ்டெட் ஆஃப் I0.1க்கு பதிலாக ஐ 0. நான் இப்போதைக்கு சும்மா மாற்றிக்கிறேன் 2.1. அப்புறம் வந்து அதோட கண்டினியூஷன் வேர்டு I2.2. ஸோ இந்த மாதிரியா வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மேனுவலாக இதில் வந்து ஒவ்வொன்றா டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இதை வந்து காப்பி பேஸ்ட்டும் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஐஓ லிஸ்ட்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஐஓ லிஸ்ட்டை வந்து இது நம்ம ஒவ்வொன்றா என்ட்ரு பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த எக்ஸல் ஷீட்டை கிளிக் பண்ணிட்டு, அந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி இந்த ஐஓஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டு, நீங்கள் இதில் போயிட்டு வச்சுட்டு பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து ஃபுல் ஆயிரும். ஓகேங்களா? நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒன் டைப் ஆயிடுச்சு போல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ அடுத்த இதுக்கும் நான் பண்ணுறேன். 2வது இன்புட் மாடியூலுக்கும் இதில் இந்த மாடியூல்லேருந்து நான் மாற்றணும். ஸோ இதுலேருந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கும். இங்கேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ப்ரீவியஸாக அது வந்து வேறு கலரில் இருந்துச்சு, இப்போ வந்து வேறு கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னாச்சு, இப்போ அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற நான் ஒரு 2 மாடியூல் தான் வச்சுருக்கேன். அந்த 2 மாடியூலுமே இதில் எனக்கு விசிபிள் ஆகுது. ஸோ அந்த 2 மாடியூலுக்குள்ள டேட்டாவையும் நான் வந்து இப்போதைக்கு என்டர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இதில் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் இதையும் நான் வந்து என்டர் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். அதுவும் நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் மேபி அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, எப்படி அதை அந்த ஃபங்க்ஷன், அதாவது அந்த இன்புட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம்ல. அதாவது இந்த சென்சார் வந்து இந்த பர்பஸ்க்காக, இது வந்து காம்பவுண்ட் ப்ரெசன்ஸ், இது வந்து பேலட் ப்ரெசன்ஸ், ஸோ இது வந்து மோட்டரோட ட்ரிப்பு, அந்த மாதிரி வரும்ல. ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது டிஸ்கிரிப்ஷனை தான் சொல்லுவோம். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு, ஐயோ எங்கே போச்சு, பிளான் அந்த இருக்கு. ஓகே, இதில் நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 8 வந்து இதில் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் உள்ளது அதே மாதிரி திருப்பி காப்பி பண்ணுறேன். ஐயோ மாற்றி பண்ணிட்டேன், சம்திங் ராங். ஓ, கேப் இல்லையா? ஓ, சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. திருப்பி நான் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு இடத்த மாற்றி வச்சு பண்ணிட்டேன் போல இருக்குது. ஓகே, 9 பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி வச்சு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னாலும் இது வந்து ஹோல் சிஸ்டமே வந்து மாற்றி அசைன் ஆயிரும். ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ 10க்கு பதிலாக 8ல் வச்சு நான் பேஸ்ட் பண்ணேன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா எனக்கு இங்கே கீழே ஒரு நம்பர் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரியா வந்து வர்றதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து பார்த்து ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. MDR_18. ஓகே, இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ என்னோட பிஎல்சியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு அட்ரஸும் மாறிடுச்சு, என்னோட ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட்டும் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு அட்ரஸை வந்து அசைன் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லிக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன். அதாவது மெயின் லெவல் ஃபங்க்ஷன் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று வார்த்தை இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் A1 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு ஓவர் வியூலையும் A1 இருக்கும். ஸோ 2 சைடு A1 இருக்கிறதுனால 2யுமே மெயின் லெவல் ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ 2யும் நான் மெயின் லெவல் ஃபங்க்ஷனாக வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே A1 ஒன்று இருக்கா, நான் இன்னொரு பேஜில் இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு A1, அதாவது இது வந்து ஒரு 16 சேனல் மாடியூல், அது வந்து இன்னொரு பேஜில் இருக்குது அப்படின்னா, அதை கொண்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே எனக்கு 2 காமிக்குதா ஓவர்வியூவில்? இங்கே வந்து பேஜ் நம்பர் 2லேயும் இருக்குது, பேஜ் நம்பர் 5லேயும் இருக்குதுன்னு காமிக்குதா? நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் வாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட சைல்டு பார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, சைல்டு பார்ட் 1லேயும் 5.0 4.1 இருக்குது. அப்புறம் இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் 2.0 4.1 இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்படி வரணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து வெறும் இந்த ஓவர்வியூ பேஜில் அந்த A1 மாடியூல் எந்தெந்த ஷீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு மெயின் லெவல் ஃபங்க்ஷனை வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுறணும். ஓகேயா? இதில் போய்ட்டு மெயின் லெவல் ஃபங்க்ஷனை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு, அதாவது டீஆக்டிவேட் மீன்ஸ் அன்டிக் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து சாரி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கணும்ல. இப்போ நான் இங்கேயும் வந்து மெயின் லெவல் ஃபங்க்ஷனை போய் அன்டிக் பண்ணிடுறேன். சாரி, மெயின் ஃபங்க்ஷனை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் நம்பர் 2லேயும் இருக்குது 5லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஆனால் இந்த பேஜில் இல்லை, உங்களுக்கு வந்து அது காமிக்காது. ஓகேங்களா? புரிஞ்சதா எதுக்கு மெயின் லெவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது? ஓகே ஓகே. இதோட வந்து இப்போ வந்து அட்ரஸ் அசைன்மெண்ட் லிஸ்ட் வந்து சிம்பிள் தான், இவ்வளோ தான். ஓகேயா? அந்த பிஎல்சி பாக்ஸ் எப்படி வரையணும், அதில் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது தெரியாதவங்க அதில் போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதாவது அதில் ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் தான் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இப்படி இருக்கும். ஆனால் வந்து இதுவே நீங்கள் லோயர் வெர்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா, யூட்டிலிட்டிஸ் ரிப்போர்ட்டு ஜென்ரேட் அப்படின்னு இருக்கும். அதாவது இங்கே யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட்டு, அது உள்ள ஜென்ரேட்டுன்னு இருக்கும். ஜென்ரேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இந்த ரிப்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த பேஜஸ் இருக்குல்ல, ஸோ இதில் போயிட்டு நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்க? இப்போ எனக்கு தேவை வந்து என்ன ரிப்போர்ட் வேணும்னா, நான் பார்ட் லிஸ்ட் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் பார்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு, அது வந்து எதுக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கே வந்து எந்த மெயின் லெவல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இல்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து அந்த வேல்யூவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கு கீழே பார்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேயா? பார்ட் லிஸ்ட்டு, அந்த பார்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளோட அந்த இது க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை போயிட்டு நம்ம ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் இப்போ சொல்கிறேன், இன்கேஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிரும். ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பிஎல்சி இதில் இருக்குது. A2 வந்து இதில் 1 இருக்குது. ஸோ எம்டிஆர் பிஎல்சி பார்ட் நம்பர். ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா A1ல் 0ன்னு இருக்குது. ஏன் 0ன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மெயின் லெவல் ஃபங்க்ஷனாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து, அதாவது இது வந்து ஒரு மேக்ரோவாக நான் கிரியேட் பண்ணாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஆக்சுவலாக மேக்ரோ கிடையாது. நம்ம அர்ஜென்ட் பேசிஸ்க்கு சும்மா கிரியேட் பண்ணதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும்தான் இதோட பார்ட் டீட்டெயில் எல்லாமே நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம், ஏன் கீழே இறங்க மாட்டேங்குது. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா எம்டிஆர் பிஎல்சி அப்படிங்கிற அந்த பிஎல்சியோட பார்ட் நம்பரு, மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே வந்து நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருக்கேன். அதாவது சைல்டு பார்ட்லேயே என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஆனால் மெயின் பார்ட்டில், அதாவது இந்த எதை மெயின் லெவல் ஃபங்க்ஷனாக வச்சனோ அதில் நான் என்ட்ரு பண்ணலை. அதனால் எனக்கு அங்கே டீட்டெயில் வரல. இன்ஸ்டடாக இப்போ நான் வந்து அதை என்ட்ரு பண்ணுறேன். எம்டிஆர் இன்ஜினியரிங். ஓகே. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரர் யார்? எம்டிஆர் தான். ஏன்னா இது என்னோட இதனால நானே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எம்டிஆர்
சாரி ஆர்டர் நம்பரை வந்து நான் இப்போதைக்கு ஒரு சும்மா நம்பர் கொடுத்துட்றேன். மேனுஃபேக்சரர் எம்டிஆர். ஓகே, இப்போதைக்கு இந்த டீட்டெயில் போதும். ஓகேயா, இந்த அதாவது நீங்கள் எதை மெயின் லெவல் ஃபங்க்ஷனாக வைக்கிறீங்களோ அதில் வந்து பார்ட் டேட்டாவை, அதாவது அதோட பார்ட்டோட எல்லா டேட்டாவையுமே அதில் கொடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டில் வந்து அது கரெக்டாக வரும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்ரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இதில் வந்து நான் எதுவுமே வந்து ஒரு செட் பண்ணி வைக்கல. அதாவது இது வந்து அப்படியே ரெடி பண்ணி அப்படியே நான் பண்ணுறதுனால உங்களுக்கு மேபி அது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து திருப்பி நான் போய் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ண வேண்டியதில்லை. இதில் இந்த அப்டேட் வெர்ஷனில் இங்கே அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேயா, A1 ஒரு குவான்டிட்டி, A2 ஒரு குவான்டிட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் நம்பர் வந்துடும். ஸோ சப்ளையர், டைப் நம்பரு இதெல்லாம் நம்ம அதில் என்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில்டாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். இன்கேஸ் இது வந்து நீங்கள் லோயர் வெர்ஷனில் இருந்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் ரிப்போர்ட்டு ஜென்ரேட்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி தான் யூட்டிலிட்டிஸ் ரிப்போர்ட்டு ஜென்ரேட்குள்ளே போயிட்டு அது உள்ள எந்த போர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணணுமோ, இது உள்ள இருந்துச்சுன்னா இது உள்ளே போயிட்டு இந்த பார்ட்ஸ்குள்ளே போயிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணி இங்கே அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதிலே வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் எல்லாமே பண்ணுறேன். நான் வந்து எதுவுமே இதுவாக பண்ணல. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது இது வந்து அடிஷ்னலாக இன்னொரு ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இது நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் அந்த இதை எடுத்துக்கிறேன். பவர் கான்டாக்ட் வேண்டாம். ஓகே, இதில் வந்து நான் அது வந்து K10 எடுத்துக்கிறேன். ஸோ இதை K11 ஓகேயா. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு ஸோ இதெல்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போதைக்கு அதாவது நான் ப்ரீவியஸ் பேஜில் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். நான் அதை ஆக்சுவலாக வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன் தெரியாமல். ஸோ அதனால் வந்து மிஸ் ஆயிடுச்சு முன்னாடி உள்ள கனெக்ஷன் பண்ணுறது. இப்போ நான் இந்த பேஜில் 2 கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதில் K10 இருக்குது, K11 இருக்குது. இதுக்கு முந்தின பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து K8 வரைக்கும் காண்டாக்ட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பார்ட் லிஸ்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரியா ஜென்ரேட்குள்ளே போயிட்டு கனெக்ஷன் லிஸ்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியா இதில் நீங்கள் வந்து என்ன ரிப்போர்ட் வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் நியூ கொடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, கேபிள் கனெக்ஷன் டயக்ராம், கேபிள் அசைன்மெண்ட், கேபிள் டயக்ராம், கேபிள் வியூ, எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு கனெக்ஷன் லிஸ்ட் வந்து எனக்கு ஒன்று வேணும். ஸோ கனெக்ஷன் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் அதை காமிக்கிறேன். எங்கே இருக்குது, அந்த இருக்குது கனெக்ஷன் லிஸ்ட்டு. ஓகே, இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இன்னொன்றும் வந்துருச்சு, கனெக்ஷன் லிஸ்ட்டும் வந்துருச்சு. ஸோ இதை நான் அப்டேட் இது ஜென்ரேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த K2ஓட கான்டாக்டர் வந்து K2ஓட ஒரு NO வந்து NO நம்பர் 14 வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இது வந்து அழகாக உங்களுக்கு வந்து சொல்லிடும். இதில் வந்து நான் கோ டு கிராஃபிக் என்ன ஒர்க் ஆகலை, ஒரு நிமிஷம். இங்கே கோ டு கிராஃபிக் வேலிட் ஜம்ப் பாயிண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட், வெயிட் a minute. இந்த கோ டு கிராஃபிக் என்ன வரமாட்டேக்கு. ஆக்சுவலாக இங்கே வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கோ டு கிராஃபிக் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா கரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து ஜம்ப் ஆகி வந்துடும். பட் இப்போ ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இதெல்லாம் வரும், ஆனால் ஏன் வரலன்னு இப்போ எனக்கு தெரியல, என்ன ரீசன்னும் தெரில. இப்படி போயிட்டு இதில் கோ டு கிராஃபிக் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அந்த ரெப்ரசன்ட் ஆகி அந்த இடத்துல போய் கரெக்டாக போய் ஜம்ப் ஆகி போய் உட்காந்துரும். ஓகேங்களா, இப்போ ஏன் வரலன்னு தெரில, ஒரு நிமிஷம் அது என்னன்னு பார்க்குறேன். ஓகே, அது ஏன் வரல அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இது பண்ணிடணும், அதாவது இந்த CDP, அதாவது நம்ம இந்த ஒயர் டீட்டெயிலெலாம் என்ட்ரு பண்ணணும்ல.
ஸோ அந்த டீட்டெயிலெலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிடணும். 21 ப்ளூ அந்த 0.5 அந்த கேபிள் டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணணும். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது தெரியாதவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவில் அது இருக்கும். ஓகேங்களா, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபுல் பிளேலிஸ்ட்டையும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஐயோ அதை delete பண்ணிவிட்டேனா, சாரி. Generate page new connection list. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனில் வச்சுட்டு கோ டு கிராஃபிக் கொடுத்தேன் அப்படின்னா வந்துருச்சுங்களா கரெக்டாக அந்த பேஜுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் இருந்தே நம்ம வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் மூவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக ராங்காக சொல்லிட்டேன். இதை வச்சு கோ டு கிராஃபிக் கொடுத்தோன்னா போக மாட்டேக்கு. ஏன்னு எனக்கு தெரில. மேபி நான் மறந்துட்டேனான்னு தெரில. ஏன்னா இங்கே வச்சு நாங்கள் பண்ணுவோனான்னு ஞாபகம் இல்லை. ஸோ அதுவே இது நான் இங்கே வச்சு கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஒயர் வந்து ஆக்சுவலாக கனெக்ஷன் லிஸ்ட்டுனா என்னென்னா அந்த ஒயர் எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ அதுக்காக அங்கே வச்சு அதில் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா. இப்படி தான் வந்து ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் எந்த ரிப்போர்ட்னாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது இந்த 2022 வெர்ஷனில் டூல்ஸில் ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவே நீங்கள் லோயர் வெர்ஷனில் இருந்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் அது உள்ளே இருக்கும். அது உள்ளே போயிட்டு நீங்கள் இது உள்ள நியூ ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து நான் அதில் டிவைஸ் டேக் லிஸ்ட் அது எனக்கு வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுவும் எனக்கு ஜென்ரேட் ஆகிவிடும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு எல்லா லிஸ்ட்டும் இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு NO யூஸ் பண்ணியிருக்கேன், அது K2ங்கிற NO யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படிங்கிற டீட்டெயில் K3 யூஸ் பண்ணியிருக்கேன், K4 யூஸ் பண்ணியிருக்கேன், NO யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரிப்போர்ட் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அதை வந்து கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் தப்பாக இருந்தேன் நான் திருத்திக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து புதுசாக ஏதாவது வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக்கும் பண்ண மாட்டீங்க, ஷேரும் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகேங்களா. பாய் கைஸ்.